ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வில்லேஜ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதே மாதிரி நம்ம மதியம் வச்ச சாதம் மீதம் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான டிஃபன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ் வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை கப் சாதம் மீதம் ஆகிடுச்சு. அதனால் இதை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து அரை கப் சாதம் மீதம் ஆனதுனால அந்த அரை கப் சாதம் எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது ரெண்டையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில், வரமிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு, தேவைக்கேற்ப கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க இந்த சூப்பரான டிஃபன் ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நான் மீதமான சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், சாதத்தை வந்து இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட இந்த மாதிரி பெரிய வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் இந்த டிஃபன் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, இது வந்து காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் தூள். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுறணும். பாருங்கள், இதை வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் சேர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம சாதம் அரைச்சதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சதுலேயும் கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாம் சேர்த்து பிசையும் போது அந்த மிக்சிங் வந்து கரெக்டாக வரும். இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு இந்த பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்தாலே போதும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் பிளேட் எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு சுற்றி இந்த மாதிரி நல்லா பிளேட் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், பிளேட் ஃபுல்லாக ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸிங்கை வந்து இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கணும். இது எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கையில் லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. அப்போ வந்து ஒட்டாமல் வரும். அதனால தான். இப்போ இதை பிளேட் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா சர்க்கிள் ஷேப்புக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சர்க்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு மேலே வந்து ஆயில் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு பிளேட் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து இந்த பிளேட்டை இப்படி கையில் எடுத்துக்கலாம். அது மேலே நம்ம பெரிய பிளேட்டில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ மேலே வச்சுக்கணும். மேலே வச்சு அப்படியே இப்படி திருப்பிக்கணும். பாருங்கள், பிளேட்டை வந்து இந்த மாதிரி கமுத்துட்டு இப்போ நம்ம வந்து இப்படி தூக்கிடலாம். பாருங்கள், நம்ம வந்து நல்லா ஆயில் தடவினதுனால தான் ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கத்தி வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸ்க்கு இருந்தால் போதும். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ்னு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இது வந்து போட்டு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் தோசைக்கல் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பேன் இருந்தால் கூட நீங்கள் பேனில் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். தோசைக்கல் நல்லாவே சூடாகிடுச்சு. அதனால் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீசஸை இதில் நான் சேர்த்துட்றேன். பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சைடும் நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு வேகணும். அப்படின்னா தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். பாருங்கள், 2 சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து அடுத்து போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இதையும் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிளேட்டில் வச்சது போக மீதி மிக்சிங் வந்து கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் வந்து பிளேட் யூஸ் பண்ணாமையே ஈஸியாக வந்துட்டு நம்ம இதை போட்டு எடுத்துடலாம்.
இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு கையில் வந்து லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்படி தட்டியே கூட நம்ம தோசைக்கல்லை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்ல ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பிளேட்டில் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டிஃபன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.